ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே நம்ம உயிரை காப்பாற்றணும்னா டாக்டரை தேடி போவோம். ஆனால் இன்னைக்கு அந்த டாக்டருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. சென்னையில் கிண்டியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் பட்ட பகலில் ஒரு இன்ஜினியர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் டாக்டரை கத்திய வச்சு குத்தி இருக்காரு. அதுவும் என்ன கத்தி தெரியுமா? வீட்டுல சமைக்க யூஸ் பண்ற கத்தி. அம்மா மேல உள்ள ஒரு பாசத்துக்காக ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதனால ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவ சம்பந்தா உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே இன்னைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ண போறதாகவும், சுகாதாரத்துறை சுப்பிரமணியன் இன்னைக்கு 4 மணிக்கு சட்டசபையில் இதை பத்தி ஆலோசனை நடத்த போறதாகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் இதை ஆய்வு பண்ண போறதாகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் கிளம்பிட்டு இருக்கு. என்னதான் நடந்துச்சு? என்ன ஒரு வன்மம்? அந்த டாக்டருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணல. தமிழ்நாட்டுல எல்லா டாக்டருமே ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோல. சென்னையில ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க அம்மா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அம்மா இந்த நுரையீரல் புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்துக்காக கிண்டியில உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அங்கேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி அப்படின்ற ஒரு டாக்டர். இந்த டாக்டருக்கு தான் இப்போ கத்தி குத்து விழுந்திருக்கு. என்ன காரணத்துக்காகனா, இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே, அதாவது போன வருஷம் மே மாசத்துல இருந்து இவங்க இந்த புற்றுநோய்க்கான, நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சையை அந்த டாக்டர் பாலாஜி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்க உடம்புல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கவும், அடுத்ததான் இவங்க என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்டூடெண்ட் அடையாறுல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜாக்லின் மோசஸ் அப்படின்ற இன்னொரு டாக்டர் கிட்ட போய் காட்டுறாங்க. ஸோ காட்டும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க அம்மா இவ்வளவு நாள எடுத்த ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் உங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப 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 ஒரு மோசமான நிலையில போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில அவங்க அம்மா கடுமையான ஒரு வயிற்று வலியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வலி தாங்க முடியாதனால இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அம்மா மேல உள்ள ஒரு பாசத்தினால அம்மா கஷ்டப்படுற விஷயத்த தாங்க முடியாம கிளம்பி அந்த பாலாஜி அப்படின்ற டாக்டரை போய் மீட் பண்ண போறாரு பட்ட பகல்ல. ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, போய் பேச போனவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா பேசியிருக்காரு அந்த டாக்டர் கிட்ட. நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைனால எங்க அம்மாவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அவர் அதிகமா பேசுனதுனால கத்திய வச்சு அந்த டாக்டரோட வாயிலே குத்தி இருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறதா, இல்லை அம்மா மேல உள்ள பாசத்துல ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால உனக்கு இது தேவைதான்டா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறதான்னு தெரியல. ஸோ வாயிலேயே கையை வச்சு குத்துனவர் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோபம் தணிகிறதுக்காக அவர் வீட்டில இருந்து எடுத்துட்டு போனா கத்தியை வச்சு வாயிலே குத்திருக்காரு. இதுதான் நடந்த சம்பவம். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் வாயில இருந்து வருது. அதாவது நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், எங்க அம்மா காலையில வலியை தாங்க முடியாம ரொம்ப துடிச்சுட்டாங்க, அதனால எனக்கு தாங்க முடியல, அந்த டாக்டரை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கோபத்துல அவரை நான் கத்தியை வச்சு குத்திட்டேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காரு. ஆனா இந்த டாக்டரை பத்தி கூட வேலை பார்க்குற டாக்டர் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு நேர்மையான டாக்டர், இவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, எவ்வளவு கேஸ் வந்தாலும் அதை கரெக்டா மேக் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இன்னொரு டாக்டர். ஸோ டாக்டருக்கு டாக்டர்ஸ் இதை சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் வேலை பார்க்குற இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வேற வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு மொத்தமாக பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட இப்போ நிலைமை. ஸோ ஒழுங்கான மருத்துவம் இங்கே யாருக்குமே சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா கூட ஒரு பெட்டு கிடையாது படுக்கிறதுக்கு, தரையில போட்டு நோயாளிகளை ஃபுல்லாக படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சுன்னு நம்மளாம் வெளியே பெருமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், எல்லாரும் டாக்டர்ஸும் திரும்ப போய் உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்க போறீங்க? கலைஞர் நூற்றாண்டு அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான முறையில் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலைன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆக்சுவலா இப்ப நோய் வந்ததை விட அந்த நோய்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தேடி பண்ற ட்ரீட்மெண்ட்டை பார்த்து தான் மக்கள் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட இப்ப நிலைமை.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டா இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டா அப்படின்றத நான் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.